இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா டின்னருக்கு இது ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து ஸ்லைஸாக கட் பண்ண பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்ட் போட்டு மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு அதில் கட் பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் கோஸ் ரெண்டும் சேர்த்து லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு பச்சையாகவே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரியே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த மாதிரி பிடிக்காதனால நான் லைட்டாக சாட்டே பண்ணிட்டேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை ஒன்று ஒன்றா அதில் போட்டு பேனில் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து 2 சைடுமே நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். ஸோ திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து ஆல்ரெடி நான் திரட்டி வச்சுருந்தேன், அதை தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். பண்ண சப்பாத்தியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மயோனைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட கெச்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதோட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் கட் பண்ண டொமேட்டோ, அதுக்கப்புறம் குக்கும்பர், அப்புறம் கேரட் இருந்துச்சுன்னா கேரட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையா பன்னீர் அவ்வளோ நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட வேண்டியதான். உண்மையாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம் போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.